நீங்க மத்திய அரசை பாக்குறத விட்டுட்டு மாநில அரசு என்ன பண்ணாங்க நீங்க பாருங்க. தேசிய பேரிடராக அறிவிக்க முடியாது. தேசிய பேரிடரா அறிவிக்கிறதுக்குள்ள சில வழிமுறைகள் இருக்குது, அதை அறிவிக்க முடியாது. நிர்மலா சீதாராமன் ஒரு நிமிஷம் சொல்லுமா, அறிவிச்சா என்ன பண்ணுவீங்க? மழை, வெள்ளம், புயல் ஆகியவற்றால் ஏற்பட்டிருக்கிற பாதிப்பை தேசிய பேரிடர் என்று அறிவிக்க முடியாது என அதிகாரபூர்வமாக கூறுகிறார். இதுபோன்ற முடிவுகளை எடுப்பது அல்லது அறிவிப்பது தலைமை அமைச்சரின் கடமையாகும், பிரதமருடைய கடமை என்றுதான் நம்புகிறோம். ஆனால் நிர்மலா சீதாராமன் அவர்களின் கருத்து, அவரே பிரதமராக இருந்து பேசுவது போல் பேசுகிறார். ஆட்சியின் தலைவர் அவரே என்பதை போன்ற தோற்றத்தில் அவருடைய குரல் தொனி அமைந்திருக்கிறது. தேசிய பேரிடராக அறிவிக்க முடியாது என்று சொல்லுவது பாதிக்கப்பட்ட மக்களை மேலும் காயப்படுத்துவதாகும். உங்கள்கிட்ட ஒத்த பைசா கூட இல்லையா? நீங்க பேரிடரா அறிவிக்கிறதுக்கு இல்ல அதான் சொல்றேன், 1000 கோடி ரூபாய் ஏற்கனவே ஆரம்பத்துல கொடுத்தாச்சு. உடனே நான் சொல்றேன், அவர் சொல்ற அப்பா வீட்டு பணம் எல்லாம் இல்ல, எந்த யாருக்கு பேரிடருக்கு என்று ஒரு நிதி இருக்கிறது, பேரிடருக்கு என்று வழிமுறை நான் கேட்கிறேன். இந்தியாவுக்குள் தான் தமிழ்நாடு இருக்கிறது என்கிற போது தமிழ்நாட்டில் ஏற்படுகிற இது போன்ற இயற்கை பேரிடர்களுக்கு இந்திய அரசு பொறுப்பாகாதா, இந்திய அரசு நிதி ஒதுக்காதா என்கிற கேள்விதான் எழுகிறது. தேசிய பேரிடரா அறிவிக்கிறதுக்குள்ள சில வழிமுறைகள் இருக்குது, அதை அறிவிக்க முடியாது. நிர்மலா சீதாராமன் ஒரு நிமிஷம் சொல்லுமா, அறிவிச்சா என்ன பண்ணுவீங்க? 4000 கோடி சந்தோஷப்படுவீங்களா? மக்கள் எல்லாம் வருத்தத்தில் இருக்காங்க, சந்தோஷப்படுவீங்களா? அறிவிப்பு மட்டும் போதுமா? ஒரு நிமிஷம், அறிவிப்பு மட்டும் ஒரு நிமிடம்ப்பா. அறிவிப்புனால மாத்திரம் கூடுதல் நிதி இல்ல, எவ்வளவு நிதி தேவையோ மத்திய குழு சொல்றாங்களோ அதை கொடுக்க போறோம். அறிவிப்பு ஒண்ணு நீங்க அறிவிக்கணும், இல்லன்னா நிதி தரணும். இதையே பேசிட்டு இருக்கீங்களே தவிர நேரடியா என்ன முன்னேற்பாடு செஞ்சீங்க நான் கேக்குறேன். சென்னையில 4000 கோடி வச்சு என்ன செஞ்சீங்க? நிதி கொடுத்தா எந்த அளவு இருக்குன்னு நான் இப்ப பாத்துட்டு வந்தேன். கால்வாயில நீங்க என்ன அளவுக்கு கட்டி இருக்கீங்க நான் பாத்துட்டு வந்தேன். 12 கோடி அப்புறம் 10 கோடி என்ன மாதிரி இருந்தது, உடஞ்சு கிடக்குது. ஆக நிதி கொடுத்தா நீங்க இப்படிதான் செய்வீங்க. நேரடியாக மக்களை முன்னறிவிப்பு வைக்கிறதுக்கு எதுக்கு நிதி வேணும்? பாதுகாப்பான இடங்கள்ல மக்களை மாத்துறதுக்கு எதுக்கு நிதி வேணும்? முதலமைச்சர் வர்றதுக்கு எதுக்கு நிதி வேணும்? நிதி கொடுத்தாதான் முதலமைச்சர் வருவாரா? இங்க 1 மணி நேரம் தான் வந்திருக்கிறாருங்க. நான் நேரடியா குற்றம் சாட்டுறேன், அதுக்கு நிதி வேணுமா? இப்ப பாக்குறேனே, இப்ப எவ்வளவு பண்ணல. இன்னைக்கு சொன்ன பொதுமக்கள் சொல்றாங்களே, ஏரல்ல சொன்னாங்க, தென் திருப்பேர்ல சொன்னாங்க, ஆழ்வார் திருநெல்வேலியில சொன்னாங்க, எல்லாத்துலயும் சொன்னாங்க. கேட்டுட்டு தான் வரேன். சரி, அறிவிச்சிருந்தா ஏன் மக்கள் அவ்வளவு பாதிக்கப்பட்டாங்க? எதுக்கு? அளவுக்கு இல்ல அளவுக்கு அதிகமான நீங்க அதுக்கு எதிர்பார்த்து இருக்கணும். சென்னையில அது அளவுக்கு அதிகமா வந்ததா இல்லையா? என்ன முன்னேற்பாடு நான் கேக்குறேன். சரிங்க, சரி, மழை வருதுன்னு சொல்லியாச்சுல. முதலமைச்சர் 18ஆம் தேதி மக்கள் எல்லோரும் இங்க பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மக்களோடு முதல்வர் பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்ட இருக்கணுமா? விளம்பரம் தேடுறதுக்காக கோயம்புத்தூர்ல ஒரு அரசாங்க விழாவில் இருக்கணுமா? ஒன்று. 2வது, முதலமைச்சர் அவர்கள் கூட்டணி பேசுறதுக்கு டெல்லி போகணுமா, தூத்துக்குடி வந்திருக்கணுமா? பிரதம அமைச்சர் எனக்கு 10:30 மணிக்கு தேதிக்கு நேரம் கொடுத்தாரு அப்படின்னா 6 மணிக்கு மேல கூட நீங்க போய் சேரலாமே. நீங்க அங்க போய் உட்கார்ந்துட்டு அங்க எல்லாரோட நீங்க நிதிஷ்குமார் வச்சு இன்னொன்னு எனக்கு ஒண்ணு யோசனை செஞ்சுச்சு. எல்லா தலைவரும் ஒருத்தர் தாங்க உட்கார்ந்து இருக்காங்க. அண்ணன் ஸ்டாலின் மாத்திரம் என்டிஆர் பாலோட சேர்த்து உட்கார்ந்து இருக்காரு. நீங்க கேட்டீங்க, நான் பதில் சொன்னேன். மீட்பு பணிக்கு அரசாங்கம் செய்யலுங்க, அரசாங்கம் செய்யலை என்பதை தீவிரமாக பதில் சொல்ல முடியும். ஒரு நிமிடம்ப்பா, அதாவது ஒரு நிமிடம் அது ரெயின் நின்னுச்சு, வெளியே வந்தா எல்லாரும் பாதிக்கப்படுவாங்கன்றதுக்காக உள்ளே வச்சு அவங்களை பாதுகாப்பா இல்ல. அது நமக்கு அந்த அதிகாரிகள் எப்படி எடுத்தாங்கன்னு தெரியல. அந்த ஊருக்கு நம்ம டிக்டாக்ல விவாதம் பண்ணனா பட்டிமன்றம் நான் கூட வைக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. மத்திய அரசு ரயில் அனுப்பிச்சா இல்லனா முதலமைச்சர் இங்க யார் அனுப்புனாருல நம்ம பார்க்கலாம். ஆனா ஒட்டுமொத்தமா மக்கள் பாதிக்கப்பட்டார்களா இல்லையா? அதனால சும்மா ஏன் வரல? 1 மணி வந்தது, 1 மணி நேரம் திருநெல்வேலிக்கு வந்தாரா? 4 நாள் கழிச்சு வந்தாரு. அதான் எவ்வளவு நேரம் இருந்தாரு? அவ்வளவுதானே? இல்ல, எவ்வளவு நேரம் இருந்தாரு? ஒரே ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன். எவ்வளவு மணி நேரங்களை
முதலமைச்சர் இங்க மக்கள் வந்து பல்லாயிரக்கணக்கான கிராமங்கள், 2 மாநிலம், 2 மாவட்டம், முதலமைச்சர் செலவழித்த நேரம் என்ன? இதுக்கு பதில் சொல்லுங்க. நான் என்ன கேக்குறேன், ஒரே ஒரு நிமிடப்பா. இப்ப நான் வந்து மாநிலத்தை நான் பாதுகாக்க வேண்டிய எனக்கு அதிகாரம் இருக்கிறது, எனக்கு கடமையும் இருக்குது, பொறுப்பும் இருக்குது. நான் எல்லாரையும் பார்த்துட்டு நம்ம உங்ககிட்ட ஒத்த பைசா கூட இல்லையா? நீங்க பேரிடரா அறிவிக்கிறதுக்கு இல்ல அதான் சொல்றேன். 1000 கோடி ரூபாய் ஏற்கனவே ஆரம்பத்துல கொடுத்தாச்சு. உடனே நான் சொல்றேன், அவர் சொல்றேன் அப்பா வீட்டு பணம் எல்லாம் இல்ல. எந்த யாருக்கு பேரிடருக்கு என்று ஒரு நிதி இருக்கிறது, பேரிடருக்கு என்று வழிமுறை நான் கேட்கிறேன். இவங்க மத்தியில் ஆட்சியில் இருக்கும்போது கூட மத்திய குழு எப்ப வந்தது? எல்லாம் வடிஞ்சு முடிஞ்சப்புறம் வருவாங்க. ஆனா இப்ப மத்திய குழு முதல்ல வந்து எல்லாத்தையும் பண்றாங்க. என்னோட அண்ணன் ஸ்டாலின் 6000 கோடின்றாரு, அடுத்த நாள் டிஆர் பாலன் 6500 கோடின்றாங்க. அசஸே பண்ணலையே நீங்க. நடக்கும்போது முதலமைச்சர் வந்தாரா இல்லையா நான் கேக்குறேன். அசஸ் பண்றதுக்கு முதலமைச்சர் வந்தாரா? பேரிடர் நிவாரண மீட்டிங் எல்லா கலெக்டரையும் வச்சு போட்டாரா முன்னால? சரி, அதுல உங்களுக்கு திருப்தி தான், எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல. முதலமைச்சர் அவர்கள் வீடியோ கான்பரன்ஸ்ல வந்துட்டாரு அப்படின்னு நீங்க மகிழ்ச்சி அடைகிறீங்களா? அதுக்கு மேல எனக்கு ஒண்ணும் இல்ல. ஒரே ஒரு நிமிஷமா, நீங்க மத்திய அரசை பாக்குறத விட்டுட்டு மாநில அரசு என்ன பண்ணாங்க நீங்க பாருங்க. தமிழ்நாட்டு மக்கள் இந்திய ஒன்றிய அரசுக்கு செலுத்துகிற வரி என்பது ஒப்பீட்டு அளவிலே வடமாநிலங்களை விட அதிகம், மிக கூடுதலாக வரி பணத்தை செலுத்தி வருகிறது. ஜிஎஸ்டி வரியில் தமிழ்நாட்டுக்கு சேர வேண்டிய தொகையை இன்னும் அவர்கள் பாக்கி வைத்திருக்கிறார்கள். அதையே இன்னும் அவர்கள் மாநில அரசுக்கு உரிய பங்கை அளிக்கவில்லை. இந்தியாவுக்குள் தான் தமிழ்நாடு இருக்கிறது என்கிற போது தமிழ்நாட்டில் ஏற்படுகிற இது போன்ற இயற்கை பேரிடர்களுக்கு இந்திய அரசு பொறுப்பாகாதா, இந்திய அரசு நிதி ஒதுக்காதா என்கிற கேள்விதான் எழுகிறது. தமிழ்நாட்டை எப்போதும் ஓரவஞ்சனையாக அணுகுகிற முறை இருந்து வருகிறது. முதல் காரணம் இது தென்னிந்திய மாநிலங்களில் ஒன்று. இரண்டாவது காரணம் இது இந்திய ஆட்சியாளர்களின் கொள்கை கோட்பாடுகளுக்கு மாறான நிலைப்பாடுகளை கொண்டு முற்போக்காக சிந்திக்கிறது என்பது. மூன்றாவதாக பிஜேபி அல்லாத ஒரு கட்சி ஆளுகிற மாநிலம், அதிலும் குறிப்பாக திமுக ஆளுகிற மாநிலம் என்பதனால் இப்படிப்பட்ட ஓரவஞ்சனை அணுகுமுறையை அவர்கள் கையாளுகிறார்கள். இது மக்கள் விரோத, ஜனநாயக விரோத நடவடிக்கையாகும். அதாவது இந்தியாவுக்குள் தான் தமிழ்நாடு இருக்கிறது. இந்தியாவிலே எந்த பகுதியிலே, எந்த மூலையிலே எந்த பேரிடர் ஏற்பட்டாலும் அந்த இடத்தில் உரிய பாதுகாப்பை தர வேண்டிய பொறுப்பு இந்திய ஒன்றிய அரசுக்கும் இருக்கிறது. அவர்களுக்கு கோரிக்கை வைத்து இதை செய்யுங்கள் என்று கேட்பதற்கு தமிழ்நாடு அண்டை நாடு அல்ல, இந்தியாவின் ஒரு பகுதிதான். இதிலே அவர்கள் பீற்றிக் கொள்வதற்கு எதுவும் இல்லை. தனிப்பட்ட முறையிலே ஏதோ அவர்கள் அமைச்சர் உதயநிதி அவர்கள் சொல்வதைப் போல அவர்கள் வீட்டு பணத்தை எடுத்து வந்து செலவு செய்வதைப் போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிறார்கள். மக்கள் வரிப்பணத்தில் மக்களுக்குரிய பாதுகாப்பை தருவது மக்களுக்காக ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களின் கடமை. அதைத்தான் அவர்கள் செய்கிறார்கள். இன்னொரு புறம் தமிழ்நாடு அரசுக்கு, மாநில அரசுக்கு நெருக்கடி தர வேண்டும் என்கிற அடிப்படையிலும் அந்த கண்ணோட்டத்தில் இந்த வேலைகளை எல்லாம் அவர்கள் செய்வதாகவும் உணர வேண்டியிருக்கிறது, புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. இந்த போக்கு அரசியல் அறம் சார்ந்ததில்லை. இதை வன்மையாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி கண்டிக்கிறது. அது என்று சொல்லுவது பாதிக்கப்பட்ட மக்களை மேலும் காயப்படுத்துவதாகும்.